திறந்து ஓட்டவனை நான் திறக்கலாம், ஆனால் வானத்தின் பலகனி அவர் தான் திறக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை அவர் தான் திறக்கணும். இதை வேணா மனுஷன் திறக்கலாம், புரியுதா? இதை வேணா மனுஷன் திறக்கலாம், ஆனால் வானத்தின் பலகணிகளை அவர் தந்தால் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பெருக்க மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல, அது ஒரு நாளும் பயன் தராது. அது ஒரு வார்த்தை, இது ஒரு ஆங்கில பழமொழி, பொய் அதில் படுத்து உறங்குமா, பொய் அதில் படுத்து உறங்குமா. நிறைய பேர் புரியல அந்த வார்த்தையில். லை வில் ஸ்லீப் இன் த சிச்சுவேஷன். சொல்லுங்க, பொய் அதில் படுத்து நல்லா உறங்குமா. புரிஞ்சுதா? அது யார் உறங்குது? நீ ஒரு பக்கம் உறங்குவ, இன்னொரு பக்கம் பொய். யாரு? யோவான் 8:44. ஒரு பக்கம் நீ தூங்குவ, இன்னொரு பக்கம் என்னோட பார்க்குறீங்க. ஐயோ ஆமாம், ஐயோ ஆமாம். போய் எங்கே படுத்துவங்க, போய் எங்கே படுத்துவங்க. பாவம் உன் வீட்டின் வாசற்படியில் இருக்கும். பாவம், அது இங்கிலீஷில் போடுறீங்களா? இங்கிலீஷில் ஐ புட் தட் வேர்ட், பி ஷுவர் யுவர் சின் வில் ஃபைண்ட் யூ அவுட். வேறமா சொல்லி முடிச்சிடுறேன் இதோடு கூட. அன்பானவர்களே எல்லாம் சொல்லுங்க, பி ஷுவர் யுவர் சின் வில் ஃபைண்ட் யூ. அதாவது நீ நினைப்ப நீ தான் தூங்குறேன்னு, அது சொல்லும், தம்பி நான் கூட தூங்குறேன், நான் கூட, உனக்கு தெரியாது. புரிய நிறைய பேருக்குல இது கேட்ட பிரசங்கம் இல்லை. நீ தூங்கிட்டு இருப்ப, பக்கத்துலையே தமிழில் போடுறீங்களா, போய் அது படுத்து உறங்கும். ஒரே சொல்லி முடிக்கிறேன். தமிழில் போடுறீங்களா, தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை விட மனிதனிடத்தில் வருகிற மகிமையை விரும்பாதீங்க. இல்லை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி எழுந்திருந்து சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை விட விரும்பாதீங்க. வாழ்த்தட்டும் சொல்லுங்க, தேவனே நீ தான் அதுக்கு பாத்திரர். எங்கள் பாட்டு பாடுறவங்களாம் ஏன் பின்னாலமா அந்த வார்த்தை போடுறீங்களா? சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை விட. கரங்களை உயர்த்தலாம் சொல்லுங்க. உங்களை வாழ்த்துட்டோம், புகழட்டும். அதே வாய் நாளைக்கு வேற மாதிரி பேசும், பேசாதான். ஆனால் அவர் வாக்கு மாறாதவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். நான் கர்த்தர். ஆனால் மனுஷன் எப்படி தெரியுமா, இன்னைக்கு ரொம்ப தூக்கி வைப்பான் அவங்கள, திடீர்னு ஒரு துப்புன்னு போட்டுருவான். எனக்கு வாழ்வழிச்சவரே நீங்கள் தான். மாதம் எங்கள் ஒருத்தர் வருவாருங்க, எனக்கு வந்துட்டு 50 ரூபா கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா வாழ வச்ச தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்துட்டு போகிறார். தெரியுதா? ஆட்டோலே வந்துட்டு வாசல் நின்றுட்டு என்னை வாழ வைத்த தெய்வமே நன்றி சொல்லிட்டு போயிடுவார். தண்ணியில் இருக்கிறாரா நெருங்க தெரில. நான் சொல்கிற ஆள் யாரும் தெரியுதாம்மா?